அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, நேற்று தான் உலகப்போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 விஷயங்கள் இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒன்று, உலக அளவில் குரங்கம்மை நோய், இந்த நோய் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதனால் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மாநில அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, உலக சுகாதார மையம் அவங்களும் சரி எல்லாமே சொல்லிக்கிறாங்க. இது லாக்டவுன் போகுமா அப்படி இப்படின்னு எப்போ மாதிரி மீடியா, சோசியல் மீடியா இருக்கிறவங்க எல்லாமே இதை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சென்சேஷனான ஒரு டாபிக் அப்படிங்கிறது கிடைச்சா அதை வச்சு சொல்கிறது தான் அவங்களுடைய வேலை. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம ஜாதகத்தை தான் நம்ம எது எடுத்தாலும் கொண்டு வந்து பார்ப்போம். இந்த வாட்டி ஜாதகத்தை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் 17/8, அதாவது இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி இளநீர் வச்சு பூஜை பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இளநீர் வச்சு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது தட்டுப்பாடுகள், ஆயில் தட்டுப்பாடு எதாவது வர்றது, கொப்பரை தேங்காய் விலை ஏதாவது பிரச்சனையாகிறது, இல்லை அந்த விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போகிறது, டிமாண்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோப்பு வச்சுக்கிறவங்க, குறிப்பாக இந்த கொங்கு ரீஜியனில் அதிகமான தோப்பு இருக்குது. இதே மாதிரி கேரளாவிலையும் இருக்குது தென்னந்தோப்பு. இதில் ஏதாவது இது வைரஸ் தாக்குதலில் தான் வந்துடுமோ, இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. டிமாண்ட் ஆகிறது, விலை ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு நான் அப்படி தான் பேசிக்காக நினச்சேன். ஆனால் இந்த உலகளவில் நடக்கக்கூடிய இந்த குரங்கம்மை, இந்த நோய்க்கு இது எப்படி சிவன்மலை ஆண்டவர் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இளநீர் அப்படிங்கிறது எதுக்குங்க? இப்போது வீட்டில் ஒருத்தருக்கு அம்மா வந்துருச்சு அப்படின்னா நாம் முதல்ல போய் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கூல் ட்ரிங்க்ஸாக வாங்கிட்டு வந்து கொடுப்போம், இளநீர் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். ஒரு சிம்பிள், கடவுள் எப்போவுமே நிமித்தங்களின் வாயிலாகத்தான் நமக்கு உணர்த்துவார். நாம் பொருள் சார்ந்த விஷயத்துக்குள்ளே நானும் யோசனை பண்ணேன். ஆனால் காலையிலேருந்து வந்த நியூஸு அது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறப்போ இந்த பிரச்சனை இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான். அப்போது இளநீர் அப்படிங்கிறது ஒரு நிமித்தம், சரிங்களா? அப்படி எடுத்துக்கணும். இது ஒரு அறிவிப்பு மாதிரி. நான் இந்த வீடியோவை இப்போ போடுறதுக்கு முன்னாடி நான் குரோதி வருட பஞ்சாங்கம் வீடியோவை அப்போ நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். அப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். குரங்கு, நாய், வௌவால் இந்த இதிலிருந்து எச்சங்கள்லேருந்து ஒரு புதிய வைரஸ் செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்லேருந்து வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். நாம் இப்போ ஆகஸ்ட் மாதம் கடைசிக்கு போயிட்டுருக்குறோம். மிட்டுக்கு முடிஞ்ச அப்படியே கடைசிக்கு போயிட்டுருக்குறோம். அப்போது ஒரு 10 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு. அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் 4 மாதத்துக்கு முன்னாடி நான் பேசின வீடியோ அது. அந்த வீடியோவை பாருங்கள். குறிப்பாக நான் ஐடென்டி பண்ணது இந்த வௌவால், நாய், குரங்கு இதனுடைய எச்சங்கள் வாயிலாக இல்லை அதனுடைய கழிவுகள் வாயிலாக ஏதாவது ஒரு வைரஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் எப்போ இருந்து ஒரு செப்டம்பர் மாதத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். ஏதாவது இந்த இதிலிருந்து ஏதாவது ஒரு வியாதிகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். பார்த்துட்டிங்களா? இப்போ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த தொற்று இந்த மாதிரி விஷயங்க இந்த விலங்குகளுடைய எச்சங்கள் வாயிலாகவோ கழிவுகள் வாயிலாகவோ மனிதனுக்கு வேகமாக பரவக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னும் அந்த வீடியோ முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் வீடியோ, புதிய தொற்று 2024 ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ, ஏன்னா எல்லாத்தையுமே இங்கே போட முடியாது. யூடியூப்பில் அந்த பிரச்சனை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்னாலையும் கிளிப்பிங் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்னோடய சேனலில் போனீங்கன்னா கிடைக்கும். அப்போது இது முன்கூட்டியே அந்த பஞ்சாங்கத்துக்குள்ளேயும் இதை ஒரு இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க. நானும் ஆய்வு செய்து எனக்கும் இந்த இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி 2024 அந்த புத்தாண்டு வீடியோவிலையும் சரி, இப்போ தமிழ் புத்தாண்டு வீடியோவில் தான் இதை சொல்லிக்கிறேன், குரோதி வருஷம். ஆனால் அந்த 2024 இங்கிலீஷ் நியூ இயருக்கு அந்த டைமில் ஒரு வீடியோ புதிய வகை தொற்று போகும்போது அப்போ என்ன சொல்லிக்கிறேன்னா, அதாவது குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும், அங்கிருந்து தான் வைரஸ் நோய் தாக்குதல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். அப்போது ஒரு விஷயம் புலப்படுது என்ன அப்படின்னா, இது மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிக்குங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அப்போ சிவன்மலை ஆண்டவரினுடைய உத்தரவு பேழைக்குள்ளே வைத்து இருக்கக்கூடிய பொருள், நேற்று வச்சிருக்கிற பொருள் அப்படிங்கிறது ஒரு அம்மை, சின்னம்மை, பெரியம்மை எது வந்தாலும் சரி, வீட்டில் அது என்ன சொல்லுவாங்கன்னா, மாரியம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது, தானாக சரியாகும். அதே மாதிரி தான் இதுவும், சரிங்களா இல்லையா? முத்துக்கள்னு சொல்லுவாங்க, கொப்பளங்கள் நம்ம சொல்ல மாட்டோம் அம்மையில் நம்ம ஊரில்.
அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க, வேப்பிலைய வச்சு விடுவாங்க. ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு படுக்க வைப்பாங்க. அப்புறம் நீர் ஆகாரங்கள், குறிப்பா இளநீர் அதிகமா குடிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இளநீர் குடிக்காம இருக்கவே முடியாது. பனங்கற்கண்டு, இளநீர் கலக்கி குடிக்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு நிமித்தமாக ஏதாவது ஒரு வகையில கடவுள் ஏதாவது ஒரு வகையில உணர்த்துவார். அப்படித்தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இந்த நோய் இங்க வந்து பெரிய அளவுக்கு எமர்ஜென்சி ஆகுமா? அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கிரகநிலைகளே போட்டிருக்கிறேன். இப்போ நடக்கிறது வந்து போருக்கான கிரகநிலைகளும் இல்ல. அதே மாதிரி நோயால் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ரொம்ப பிரச்சனையாகக்கூடிய கிரகநிலைகளும் இல்ல. இது அங்க ஒண்ணும், இங்க ஒண்ணும் அப்படின்னு வந்த மாதிரி, பன்றிக் காய்ச்சல் மாதிரி, ஒரு வைரஸ் மாரி ஒரு உலக அளவில அடுத்த ஒரு 1 1/2 மாசத்துக்கு பரவலா பேசப்படும். சில இடங்கள் நாடுகள்ல பாதிக்கப்படும். இங்க 1, 2ன்னு பேசி சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு இப்போ கொரோனா டைம்ல வந்த மாரி ஒரு கிரகண நிலைகள், 6 கிரக சேர்க்கை, இந்த மாரி ஒரு மோசமான நிலைகள் எல்லாம் வர்ற மாரி தெரியல. ஏன்னா, இத பத்தியும் நான் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டில் போட்டிருக்கிறேன். அதில வந்து நான் இப்போ ஆடியோல தானே பேசிட்டு இருக்கிறேன். அதில வந்து நான் அந்த பேக்கிரவுண்ட்ல பாருங்க. அந்த போர்ட்ல பார்த்தீங்கன்னா, சார்ஸு, அதுக்கப்புறம் கோவிட்டு இதெல்லாம் வரக்கூடிய கிரகநிலைகள் எல்லாம் போட்டே முன்னாடி போட்டிருக்கேன். அப்போ அந்த கிரகநிலைகள் ஏதாவது வரணும். அப்படி வந்தா தான் பெருந்தொற்று பேண்டமிக் சிச்சுவேஷன் ஒரு பெருந்தொற்று அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வர முடியும். அப்போ ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்து பாதிப்பு அப்படிங்கிறது குறைந்த அளவுல தான் இருக்கும். குறிப்பா கேரளா, மும்பை இந்த இடங்கள் வேணா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லலாம் இந்த டைம்ல. எப்பவுமே கேரளாவுக்கு அவ்வளவு டைம் சரியில்ல இப்போ. அதே மாதிரி எல்லாரும் கேட்கறது சிங்கப்பூர், மலேசியா இப்படி ஒரு நாட்டுக்கு கேட்டே இருப்பாங்க. யுஎஸ் கேட்பாங்க. நான் அந்த அளவுக்கெல்லாம் எடுக்கல. ஆனா சிங்கப்பூர், மலேசியா கொஞ்சம் பார்த்து இருங்க. யுஎஸ்ஸுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை வர்ற மாரி இல்ல. அவங்க வந்து எக்கனாமிக்கல்ல தான் பிரச்சனை வரும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அதுக்கு அதான வேலைகள், அபாயங்கள் அப்படித்தான் போகும்னு சொல்லியிருக்கிறேன். கிளையண்ட்ஸுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். இங்க எனக்கு நேச்சுரலா அப்படி தான் வருது. அப்படி பார்க்கும்போது, இப்போ நடக்கிற எந்த ஒரு இதுவும் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி, போர் வர்ற மாரி எல்லாம் பாவனையா பேசுவாங்க. வந்து 3ஆம் உலகப் போர் வராது. அதே மாரி இதுவும் வந்து அதான் சொன்னேன், எப்பவுமே நம்ம நாட்டுக்கு அச்சுறுத்தலான விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனா நேரடியா களத்துக்கு வராதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. 1, 2 ஏதோ மத்த வியாதி வந்துட்டு போன மாரி போயிடுமே ஒழிய, எல்லாருக்குமே இது வந்து இந்தியாவுல இருக்கிற எல்லாருமே இதனால பாதிக்கப்பட்டு, அந்த மாரி போகுங்கிற மாரி எனக்கு கிரகநிலைகள் காட்டல. அதனால தைரியமா இருங்க. அரசாங்கம், மத்திய அரசாங்கமும், மாநில அரசாங்கமும் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை கரெக்ட்டா கடைபிடிங்க. இளநீர் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு இருக்குது. சூடுனால தானே வரப்போகுது. அப்போ வந்து இது எளிதாக பார்த்தீங்கன்னா, மனிதர்களிடத்தில் வந்து விலங்குகள் மூலியமாக வருது, மனிதர்கள் மூலியமா வர்றது, எச்சத்தின் மூலியமாக வர்றது, இப்படி எல்லா விதத்திலயும் வர்ற மாரி தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இத வந்து நாம் சிவன்மலை ஆண்டவரோட உத்தரவு பிழைக்குள்ள வச்சு பார்க்கும்போது, ஒரு நிமித்தமாக இது 2யும் கன்ஜெக்ட் பண்ண முடியுது. ஒரு அம்மை பாதித்த நபருக்கு ஒரு இளநீர் எப்பவுமே குடுத்து பழக்கம். அப்போ வந்து கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த மறைமுகமா உணர்த்துவார். நம்ம பொருள் விஷயங்களுக்காக கொப்பரை தேங்காய் விலை கம்மியாகும். பார்த்தீங்கன்னா, கொள்முதல் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் வந்து ஆயில் விலை ஏறும். இந்த மாரி விஷயங்கள ஒரு கணக்கா நம்ம எப்பவும் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம். ஆனா இந்த டைம்ல வந்து இது 2யும் ஒரே டைம்ல மேட்ச் பண்றப்போ, எனக்கு இதை சார்ந்து தான் வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு இதுதான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இறைவன் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார். சிவன்மலை ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறார். போக முடியாதவங்கலாம் தயவுசெய்து இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. சிவன்மலை ஆண்டவர் எல்லாம் அது வந்து முன்கூட்டியே நமக்கு ஒரு விஷயம் உலக அளவில் ஒரு அழிவோ, இல்ல நல்ல விஷயம் எதா இருந்தாலும் சரி, அது இண்டிகேட் ஆயிடும். அந்த உத்தரவு பெட்டிக்குள்ள வச்சுருவாங்க. அதாவது வந்து துப்பாக்கி வச்சுக்கிறப்போ சைனா வார் வந்தது. தண்ணி வைக்கிறப்போ சுனாமி இப்படி நிறையா அது வந்து அது முன்கூட்டியே ஒரு கணவரோட பக்தர்ல பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே ஒரு பக்தருடைய கனவுல வந்து அது நிமித்தங்களாக வந்து அத பூ உத்தரவு கேட்டு கொண்டு வருவாங்க. இப்ப இத வச்சுக்கிறாங்க. இனி அடுத்து கூடிய சீக்கிரம் அடுத்தது இன்னொன்னு வரும். ஆனா, இப்போ வந்திருக்கிறது அப்படிங்கிறது எப்பவுமே வச்சுக்க மாட்டாங்க. இந்த நோய்ங்கிற ஒரு தன்மை எங்கேயோ உலக அளவுல பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மைங்கிற விஷயத்துக்குள்ள உள்ள வந்துருச்சு. அதனால இது ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. ஆனால் மக்களே, இங்க வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. சிவன்மலை ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிப்பாராக. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி. நமசிவாயம்.